காம் அண்ட் ஸ்ட்ராங் மைண்டில். இப்போ ஒரு காம் அண்ட் ஸ்ட்ராங் மைண்டு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2 விஷயம் பிரித்து பார்க்க தெரியணும். எதுனா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இப்போ பீப்புள் வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸை செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே காம் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம மைண்ட் வந்து தேவையில்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெய்யுமா பெய்யாதான்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அதில் ஃபோக்கஸை விட்டுட்டு இஃப் யூ டேக் ஒரு அம்பர்லாவோ ஒரு வந்து ரெயின் கோட்டோ ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கிட்டால் அது வந்து கரெக்டாக அணுகுறோங்கிற மாதிரி ஆகுது. இது எதுனா வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லலாம்னா ஒரு டிராஃபிக்காக இருக்கட்டும், வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லைனா எனி ஆக்ஷன் பை அதர் பீப்புள் அண்ட் அதர் திங்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. வேற நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் எதுன்னா நம்ம திங்கிங், மைண்ட் செட்டு, நம்மளோட சாய்ஸு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இதுலனா நம்ம ஃபோக்கஸ் வந்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி வில் டூ மோர், அச்சீவ் மோர், and also our mind will be more calm and strong.